உங்கள் மகிழ்ச்சி உங்கள் மனப்பான்மையை பொறுத்தது, சூழ்நிலையை பொறுத்தது அல்ல. ஆமாங்க, நம்ம மகிழ்ச்சிங்கிறது நம்ம மனசுல இருக்கு. அதை நிரூபிக்கிற ஒரு சின்ன கதையே நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். இது நிச்சயம் உங்க மனசுல ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அழகான கிராமத்துல ராமு அப்படின்னு ஒரு விவசாயி இருந்தாரு. அவருக்கு ஒரு பெரிய குடும்பம், அன்பான மனைவி, 2 குழந்தைகள். அவரோட வாழ்க்கை அவர் கஷ்டப்பட்டு உழுத நிலத்துல விளையிற நெல்லை பொறுத்துதான் இருந்தது. அறுவடை நல்லா நடந்தா ராமு குடும்பம் சந்தோஷமா இருக்கும். விளைச்சல் குறைஞ்சா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ராமு எப்போதுமே தன்னோட குடும்பத்துக்காக உழைப்புல எந்த குறையும் வைக்க மாட்டார். சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிச்சு வாழ்ற ஒரு சராசரி மனிதர். ஒரு வருஷம் ராமுவோட வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு பெரிய சோதனை வந்துச்சு. பெரும் மழை, வெள்ளம்னு அவர் உழைச்ச நிலம் மொத்தமும் தண்ணில மூழ்கிடுச்சு. எல்லா பயிர்களும் அழிஞ்சு போச்சு. வீடு கூட கொஞ்சம் சேதம் அடைஞ்சது. ராமுவும் அவர் குடும்பமும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. கையில் பணமும் இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டம். பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்து ஆறுதல் சொன்னாங்க. ஐயோ ராமு, என்ன பண்றது, எல்லாம் போச்சேன்னு வருத்தப்பட்டாங்க. ராமு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு. பிறகு ஒரு சின்ன புன்னகையோட வானத்தை பார்த்து, கவலைப்படாதீங்க, போனா போகட்டும். இந்த வெள்ளம் நம்ம நிலத்தை சுத்தப்படுத்திக்கிட்டு போயிருக்குன்னு நினைச்சுக்கலாம். இன்னும் நல்ல விளைச்சல் வரும். வீடு வயல் எல்லாம் சரி செஞ்சிடலாம். உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, குடும்பமும் இருக்கு. இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சுத்தி இருந்தவங்க ஆச்சரியமா பார்த்தாங்க. இவ்வளவு கஷ்டத்திலையும் எப்படி இப்படி சொல்றேன்னு கேட்டாங்க. ராமு சொன்னாரு, என் மகிழ்ச்சி என் வயல்லையோ வீட்லயோ இல்லை, அது என் மனசுல தான் இருக்கு. அவர் சொன்னது போலவே அடுத்த சில மாதங்கள்ல ஊர் மக்கள் உதவியோட, அரசாங்கத்தோட சப்போர்ட்டோட ராமு தன்னோட நிலத்தை சீரமைச்சாரு. புதுசா விதைச்சாரு, கஷ்டப்பட்டு உழைச்சாரு. அந்த வருஷம் முன்னாடி இருந்ததை விட நல்ல விளைச்சல். ராமுவும் அவர் குடும்பமும் முன்னாடி இருந்ததை விட அதிக சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு மீண்டு வந்தாங்க. நண்பர்களே, ராமுவோட கதை நமக்கு என்ன சொல்லுது? நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்ம நினைச்சது நடக்காம போகலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனா அந்த கஷ்டங்களை நாம எப்படி எதிர்கொள்கிறோங்கிறது தான் முக்கியம். நம்ம மனசுல இருக்கிற நம்பிக்கையும் நேர்மறையான மனப்பான்மையும் மட்டும்தான் நமக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். வெளியில நடக்கிற சூழ்நிலைகளை நம்மால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி பார்க்கிறோங்கிறது தான் நம்மால கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியும். சோதனைகள் வரும்போது துவண்டு போகாதீங்க. உங்கள் மகிழ்ச்சி உங்கள் மனப்பான்மையை பொறுத்தது, சூழ்நிலையை பொறுத்தது அல்ல. எப்போதும் நினைவில் வையுங்கள், உங்கள் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமா மாத்திக்கிற சக்தி உங்க மனசுல தான் இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.